அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சிறிய மாறுதல் பெரிய மாற்றம் அப்படிங்கிற சீரியஸ்க்கு கீழே மோட்டிவேஷனல் தமிழ் ஸ்டோரி இன்னைக்கு 5 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 4 பார்த்தாச்சு. இன்னையோட வீடியோ 5. இது யார் சொல்ல போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் தான். சிஸ்டர் நேம் பிரதீக்ஷா. அவங்க தான் இந்த ஸ்டோரியை சொல்ல போகிறாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் இப்போ யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா, இந்த டாப் 1 பணக்காரங்க லிஸ்ட்டில் இருக்கிற பில்கேட்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னென்னா, பில்கேட்ஸ் ஒரு மீட்டிங்கில் இருக்கார். அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டர் கேட்குறாரு, சார் நீங்கள் எப்படி சார் இவ்வளோ பணக்காரங்க ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாரு, அவரோட செக் எடுத்து அவரோட சைனை போட்டு பிளாங்க் செக்கை அவர்கிட்ட தந்துட்டு அவர் சொல்கிறாரு, இதில் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ நீங்கள் எழுதி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ப்ரெஸ் மீட்காரர் என்ன பண்ணுறாரு, அவர் பெருந்தன்மையாக எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்னோடய கொஸ்டினுக்கான ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்மளோட பில்கேட்ஸ் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு செக்கு கொடுத்து அதில் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் பெருந்தன்மையாக வேணான்ட்டீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால தான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அதை விட்டுறக்கூடாது. அதுதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.